குபேரா படம் தெலுங்கில் அமோக வெற்றி, ஆனால் தமிழில் மிகப்பெரிய தோல்வி. தோல்விக்கு பல காரணங்கள் இருக்குது. மிக முக்கிய காரணம் என்னென்னா தனுஷோட ஆடியோ லான்ச் ஸ்பீச் அப்படிங்கிறாங்க. அது காரணம் தனுஷ் அவர்கள் இதுவரைக்கும் ரொம்ப தன்னடக்கம் இருக்க மாதிரி நடிப்பார். அது கூட ஏற்றுக்கிட்டாங்க மக்கள், சரி போ அப்படின்ட்டு. ஆனால் இப்போ எகிரி மற்ற ஹீரோக்கள் இல்லாமல் சினிமாவில் எப்படி சும்மா போலியாக செயற்கையாக வசனம் பேசுவோமோ, மாஸ் வசனம், அதே மாதிரியான ஒரு வசனத்தை இந்த ஆடியோ லான்ச்சில் தனுஷ் பேசினார். அது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. தனுஷ் ஏன் இப்படி செயற்கையாக கோவத்தை வெளிக்காட்டுறாரு? அவர் யாரையோ திட்டிட்டு போட்டோம், அது நயன்தாராவாக இருந்தாலும் சரி, விக்னேஷ் சிவனாக இருந்தாலும் சரி, சிவகார்த்தியாக இருந்தாலும் சரி, அனிருத்தா இருந்தாலும் சரி. ஆனால் இப்படி ஒரு செயற்கையான உடல் மொழியோட, குறிப்பாக ரஜினி மாதிரியே பேசுகிற ரஜினி அவர்கள் பேசுகிற பார்த்தீங்களா, என்னை 40 வருஷமாக காலி பண்ண நினச்சாங்க, ஆனால் யாராலையும் முடியல, இந்த குதிரை இன்னும் ஓடிட்டுருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட அதே ஸ்டைலில், அதே துணியோட, அதே பாடி லாங்குவேஜ், முகபாவனையோட பண்ணும்போது செம்ம காண்டானாங்க ரசிகர்கள். ஸோ அதனால தான் குபேரா படம் பெருசாக இங்கே கிளிக் ஆகலை அப்படிங்கிறாங்க. ஆனால் இது மிக முக்கியமான காரணம் கிடையாது, படம் இங்கே கனெக்ட் ஆகலைங்கிறது தான். ஆனால் தனுஷ் இந்த லான்ச்சின் போது பேசிய பேச்சு, அவர் பார்த்தீங்கன்னா ஒர்த்து தாண்டா, அவர் என்ன பேசினாலும் அதற்கு அவர் ஒர்த்து தாண்டா அப்படிங்கிற அளவுக்கு சம்பவம் நடந்திருக்கு. அப்படி என்ன பேசுறாருன்னா, என்னை எல்லாரும் சும்மா 4 வதந்தியை பரப்பி விட்டு என்னை காலி பண்ணலாம் நினைக்கிறாங்க, ஒரு செங்கலை கூட உருவ முடியாது அப்படின்னு கெத்தா சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா. அது உண்மைதான் அப்படிங்கிறது நிரூபிச்சிருக்காரு. தமிழில் தான் அந்த படம் சரியாக போகலை, ஆனால் கர்நாடகாலையும் தெலுங்குலையும் வேற லெவலில் போயிட்டுருக்குன்னு நம்ம சொல்ல கிடையாது. நம்ம திரைப்பட தயாரிப்பாளர்களில் மிக முக்கியமான ஒரு நபர் நம்ம தனஞ்சயன் அவர்கள் தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. சோசியல் மீடியாவில் அவர் டேக் பண்ணிக்கிறது பாருங்கள் எப்படின்னு. ஒரு செங்கல்லை கூட பிடுங்க முடியாது, மிஸ்டர் டீஸ் வேர்ட்ஸ் கம் ட்ரூ, ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் தனுஷ் சார் அப்படின்னு போட்டுக்காரு. அதாவது தனுஷ் சார் சொன்னது இப்போ உண்மை ஆயிடுச்சு. அவரோட இமேஜை ஒரு செங்கலை கூட உருவ முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நிரூபிச்சிட்டாரு. ஏன்னா இந்த லெவல்லையே குபேரா படத்தோட வசூல் போயிட்டு இருந்துச்சுன்னா வேர்ல்டு வைடாக சர்வசாதாரணமாக 140 to 150 கோடி வசூலை பெறும். ஸோ இது சாதாரண விஷயமே இல்லை. தெலுங்கு வெர்ஷன் ஆகட்டும், ஆந்திர பிரதேஷ் அதாவது தெலுங்கானாவாகட்டும், கர்நாடகாவாகட்டும், ஓவர்சீஸ் ஆகட்டும், பட்டை கிளப்பிட்டு இருக்கு இந்த குபேரா படம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் சினிமாவில் இருக்க நடிகர், தமிழ் நடிகர் இந்த மாதிரியான ஒரு சக்ஸஸை, கிராண்ட் சக்ஸஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸை பெறுறது நம்ம எல்லாருக்கும் புலங்காகிதம் வைக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஸோ நிச்சயமாக தனுஷார் அடுத்தடுத்து ஹிந்தியிலையும் சரி, தெலுங்குலையும் சரி மிகப்பெரிய அளவில் ஜொலிக்க போகிறார் அப்படின்னு வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஸோ தனஞ்சயன் சொன்ன மாதிரியே தனுஷ் அவர்கள் ஒரு செங்கலை கூட பிடுங்க முடியாதுன்னு நிரூபித்து காட்டிட்டாரு. இது குறித்து உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட் ப்ளஸ் சொல்லுங்கள்.